ஆறாவது ஸ்லோகம் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற இந்த ஆறாவது ஸ்லோகத்திலையும் 2 நாமங்களாக்கும் உள்ளது. 16 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்கள். 17, 18 நாமங்களாக்கும் இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் உள்ளது. வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா வக்த்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன்மீனாபலோஜனா. காமதேவனோடு மங்களகரமாயிருக்கிற கிரகமே ஆன தேவியோடு முகம். அந்த முகத்துல தோரணம் மாதிரி இருக்கிற புரிகக் கொடிகளோடு கூடி இருக்கிற தேவி. தேவியோடு முகத்துல இருக்கிற அழகு, அந்த அழக கூட்டுறது இந்த புரிகக் கொடிகள். அதே மாதிரி தேவியோடு கண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான கண்களா இருக்கு. நதியில மீன்கள் துள்ளி விளையாடுற மாதிரி இருக்கு தேவியோடு கண்கள். 17வது நாமம் பார்க்கிறோம். வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா. ஸ்மரன் சொன்னா காமதேவன். காமதேவனோடு மங்கள கிரகமாயிருக்கிற தேவியோடு முகம். அந்த முகத்துல தோரணம் கட்டின மாதிரி வளைஞ்ச புரிகக் கொடிகள் தேவிக்கு இருக்கு. தேவியோடு முகம் அப்படிங்கிறது காமதேவனோடு கிரகம் அப்படின்னு பார்த்தானாக்கா, அந்த காமதேவனோடு ராஜதானிக்கான பிரவேசன கவாடத்தில் இருக்கிற தோரணங்கள் மாதிரி தேவியோடு வளைஞ்ச புரிகக் கொடிகள். காமதேவனோடு பவனத்துக்கு முன்னால, காமதேவனோடு கிரகத்துக்கு முன்னால அழகான தோரணங்கள் இருக்கு. அதே மாதிரி காமதேவனோடு வாசஸ்தானமான தேவியோடு முகத்துல அழகான 2 புரிகக் கொடிகள் இருக்கு. அதனாலேயே தேவிய வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா அப்படிங்கிற நாமத்தால விசேஷிப்பிக்கப்படுறது. நடுவுல பதம் முறிக்காத்த பதினாறு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. கண்களுக்கு மேல கருப்பு கலர்ல இருக்கிற புரிகக் கொடிகள் இருக்கே, கண்ணுக்கு அழக கொடுக்கிறது இந்த கண் புரிகங்களாக்கும். புரிகங்கள் இல்லாத கண்ணுகள் அட்ராக்டிவ் கிடையாது. தேவியோடு முகம் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது காமதேவன் அந்த முகத்துல வசிக்கிறதுனாலேயாக்கும். ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான புரிகங்கள் காமதேவனோடு பவனத்துக்கு பிரவேசனம் பண்றதுக்கு முன்னால இருக்கிற தோரணங்களை ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறதாக்கும் இந்த நாமத்தோடு அர்த்தம். 18வது நாமம் வக்த்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன்மீனாபலோஜனா. முகத்துல இருக்கிற பிரகாசத்தோடு பிரவாகத்தால நீந்தி கழிக்கிற மீன்கள் மாதிரி அழகாயிருக்கிற கண்கள் இருக்கிற தேவி. ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யமயமா இருக்கிற தேவியோடு முகம்.
அந்த முகத்துல தூய்மையான நதியில நீந்தி விளையாடுற மீனுகளை மாதிரி ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கிற கண்களோடு கூடின லலிதா திரிபுர சுந்தரி தேவி பக்தர்களோடு பிரார்த்தனைய கேட்டு பக்தர்களை கடக்கண் பார்வையால அனுகிரகிக்கிற தேவியோடு சைதன்ய சம்பூர்ணமாயிருக்கிற கண்களை அழகாயிருக்கிற முகத்துல இருக்கிற ஜலாசயத்துல நீந்தி கழிக்கிற மீனுகளை மாதிரியாக்கும் அப்படின்னு வாக்தேவதைகள் கீர்த்திக்கிறா. தெளிஞ்ச ஜலாசயத்துல அழகா நீந்தி விளையாடுற மீன்களை மாதிரியாக்கும் தேவியோடு முகத்துல இருக்கிற கண்கள். பிரபஞ்சத்தை முழுவன் கவனத்தோடு கூடிட்டு தேவி தன்னோட கண்களால எப்பவும் பார்த்துட்டே இருக்கா. அதுக்காயிட்டு தேவியோட கண்கள் இப்படி சதா அப்புறக்கும் இப்புறக்கும் அசைஞ்சுண்டே இருக்கு. எல்லா இடத்துக்கும் தேவியோட பார்வை வந்து சேரறது. தேவியோட கடாட்சம் பக்தர்களை சந்தோஷத்துல முழுகடிக்கிறது. லலிதா தேவியோடு அழக வர்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக்கும். மின்னித்தளங்கர தேவியோடு கண்கள் வழியா பக்தர்களை தேவி காருண்யத்தோடு கூடிட்டு அனுகிரகிக்கிறார். வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா வக்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன்மீனாபலோஜனா. 16 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்களாக்கும் இதுல உள்ளது. வதனஸ்மர மாங்கல்ய வதனஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா. ഇത്രയും പദങ്ങളാക്കും 17வது நாமத்துல இருக்கு. வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகா. வக்த்ர வக்த்ரம் வக்த்ர லக்ஷ்மி பரிவாஹ சலன் மீன ஆபலோஜனா. மீனாபலோஜனா சலன் மீன ஆப சலன் மீனாப லோஜனா. வக்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன்மீனாபலோஜனா. இത്രയും நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல உள்ளது. 16 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்களாக்கும் இதுல இருக்கு. அந்த நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்களையாக்கும் நம்ம பிரிச்சு பார்த்து அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம்.